ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று கோயிலுக்கு போயாச்சு. நேற்று கும்பாபிஷேகம் சொல்லியிருந்தேன்ல, அதனால நேற்று கோயிலுக்கு போயாச்சு. வீடியோ போடலை. நேற்று காலையில் அவசர அவசரமாக செடிகள் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு தக்காளியும் ஒரு கத்திரிக்காய் மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணேன். அதை ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் நேற்று. அதுபோக நேற்று வேறு எதுவும் வீடியோ எடுக்கலை. நைட் தான் சரி ஒரு ஃபெர்டிலைசர் கொடுப்போம் அப்படின்ட்டு இப்போ எடுக்க வந்திருக்கேன். அது கூட கொஞ்சம் இந்த பட்டர் பீன்ஸும் பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதான் பாருங்கள். இது செடி வாடிருச்சு. அதனால் இந்த காயில் என்ன செஞ்சிருச்சு, பழுத்துருச்சு. அதனால் அதை எடுத்துருவோம் அப்படின்னு பார்க்க ஒரு 3 காய் கிடக்கு. அதை எடுத்துருவோம். நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து புடலங்காய் கொடியே தான் விவர்ஸ். இன்னைக்கு தான் பார்க்கேன், ஒரு காய் வந்து பூ வந்திருக்குது. பாருங்க, தெரியுதான்னு பாருங்க. இந்த பாருங்க, குட்டியா குட்டியா ஒரு காய் வந்து பூ வந்திருக்கு பாருங்க. இது புடலங்காய் கொடி தான். இப்போ மாடியில் செடி வச்சுருக்கவங்களாம் தொட்டியில் வச்சுருப்பீங்க. இந்த வெயில் காலத்துக்கு என்ன செய்யும், ரொம்ப செடியெல்லாம் என்ன செய்யும், வாடிரும். அப்படியே வதங்கின மாதிரி தெரியும். அதுக்கு தான் நம்ம இப்போ செடி வாட்டத்தை போக்குறதுக்கு தான் என்ன செய்ய போகிறோம், செடி மேலே மூடாக்கு முறையை பயன்படுத்த போகிறோம். மூடாக்கு முறை என்னன்னு கேட்டிங்கனாக்கும், இந்த பாருங்க வெங்காயத்தூள் வச்சுருக்கேன்ல, இதைத்தான் எடுத்து என்ன செய்யுங்க, நான் ஏற்கனவே இந்த போட்டேன். இந்த போட்டு இந்த வச்சுருக்கேன் பாருங்க. இது மேலே நீங்கள் இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன செஞ்சுருங்க, கொஞ்சம் மண்ணை தூவி விட்டுருங்க. மண்ணை தூவி விட்டிங்கன்னா சரி, அந்த காய்கறி உரமும் என்ன செஞ்சிடும், மக்கிரும். அந்த இலை தலையெல்லாம் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதுவும் என்ன செஞ்சோம், வெயில் தாக்காமல் இருக்கும். இதை போட்டுட்டு என்ன செஞ்சுருங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ருங்க. இது வந்து செடிக்கு மூடாக்கு போட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. அதுபோக நம்ம என்ன செஞ்சிடும், செடிக்கு நல்லா உரம் கொடுத்த மாதிரி ஆயிடும், இயற்கை உரம் வேற. ஏன்னா இதை கொடுக்கும்போது, வெங்காயத்தூள் கொடுக்கும்போது பூச்சி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கும். வெங்காயத்தில் இருக்க ஒரு என்ன சத்து ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் கால்சியம் சத்து உண்டு. அந்த என்ன எரிச்சல் தன்மை இருக்கும். அதுக்கு என்ன செய்யாது, பூச்சிகள் வந்து வராது. எல்லாம் இங்கே பாருங்கள், செடியிலலாம் எப்படி இலையெல்லாம் ஓட்டை ஓட்டையாக போட்டிருக்குன்னு பாருங்கள். இதில் கத்திரிக்காய் செல்ல ஃபுல்லும் இந்த ஓட்டை ஓட்டை தான் போட்டிருக்கு. இந்த ஓட்டை வச்ச வெண்டைக்காய் விவசாயிங்க பாருங்கள், நீல வெண்டை உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 2வது பூவும் பூத்துருச்சு. செடி இவ்வளோ வேறு தான் இருக்குது, 2வது பூவும் வந்துட்டாங்க. இது நீல வெண்டை உங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்குது. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். நித்திய கல்யாணி இன்னைக்கு பூக்க போகுது. இன்னைக்கு பூக்குதா, நாளைக்கு சாயங்காலம் பூக்குமான்னு தெரில. இதுவும் பிங்க் கலர் தான் நித்திய கல்யாணி. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். வாடாமல் நிறைய பூ வச்சுக்கிட்டு வர்றாங்க. தக்காளியுமே அன்னைக்கு தக்காளி ஒரு 3 தக்காளி பறிச்சோம்ல, இன்னும் ஒரு தக்காளி இந்த பழுக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 4 தக்காளி என்ன செய்யறது, பழுக்கிற மாதிரி இருக்கு. அதை இன்னும் 2 நாளில் என்ன செஞ்சிடலாம், நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அது மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் மொச்சையும் இருக்குது, ஒரு 4 மொச்சை. அதையும் என்ன செஞ்சிடுவோம், நம்ம இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். அது மாதிரி நீங்கள் ஃபெர்டிலைசர் வந்து இதை என்ன செய்யுங்க, கொடுங்க. காய்கறி உரத்தை மேலே போட்டு விட்டு மூடாக்கு மாதிரி போட்டுருங்க. போட்டிங்கன்னா சரி, செடி நல்லா சிறப்பாகவும் இருக்கும், நல்லா பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கும். இன்னும் 2 மொச்சை அடியில் கிடந்துச்சு, இது கிடக்கு, தேடி பார்க்கணும். 2 மட்டும் எடுத்துருங்க விவர்ஸ். இன்னும் 2ஐயும் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் பாவக்காவும் இருக்குது, அதையும் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிடுவோம், ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த முறையை பயன்படுத்துங்க, செடி நல்லா சிறப்பாக வரும். இங்கே பாருங்க விவர்ஸ், 4 மொச்சை, 3 பட்டர் பீன்ஸு. அப்படியே கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், பாவக்காவையும் என்ன செஞ்சுக்கிடுவோம், ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். அதுவும் கொஞ்சம் இங்கே பாருங்கள், இது மினி பாகல் இவ்வளோ தான் வரும். இதுக்கு மேலே என்ன செஞ்சிடும், பழுத்துரும். அதனால் கொஞ்சம் நம்ம குட்டியாக இருக்கும் போதே பறிச்சிட்டோன்னா சரி. ஏற்கனவே ஒரு 10 பாவக்காய் பறிச்சது வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக தான். அது இதையும் போட்டு என்ன செஞ்சிடலாம், ஒரு நாளைக்கு நம்ம புளிக்குழம்பு வச்சுக்கிடலாம். நான் இதுக்குள்ளே கிடக்கு, தேடி எடுக்கணும். இந்த பாவக்காவை தேடி பறிக்கிறது தான் பெரிய விஷயம். இந்த பாருங்க, குட்டியாக இருக்கும் போது அதை பார்த்துட்டு பறிக்க மட்டும் 2மே பழுத்துருச்சு பாருங்க. அதான் அளவு இவ்வளோதான் விவஸ். இதுக்கு மேலே பேசினா சரி பழுத்துரும் பாவக்காய். இங்கே பாருங்க, பழுத்துருச்சு பார்த்தீங்களா, பழுத்துரும். இப்படிதான் நம்ம அதைத்தான் என்ன செய்யறது, பிஞ்சிலேயே இதை இங்கே பாருங்க 2 பழுத்துருச்சு பாருங்க. புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம பிஞ்சா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்.
இந்த இது மட்டும் இன்னும் கொஞ்சம் பருக்கட்டுன்னு விட்டுறணும். இந்த மேலெல்லாம் இன்னும் குட்டி குட்டியாக கிடக்குது பாவக்காய். இந்த பாருங்க, எல்லாம் இன்னும் ஒரு 4 நாள் ஆகணும். இந்த எல்லாம் குட்டி குட்டியாக தான் கிடக்குறாங்க. இந்த இதில் ஒன்று பறிச்சு கிடக்கு. இந்த கிடக்கு பாருங்க. செடியில் தேடி தேடி கண்டுபிடிக்கணும் பாவக்காய் மட்டும். ஏன்னா அடியில் போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு கிடப்பாங்க. எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. இது மெஜந்தா கலர்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். இந்த செவந்தி வந்து அது ஒரு மாதிரி கலராக இருக்குது. இது ஒரு மெரூன் கலர் மாதிரி வருது. கொஞ்சம் பெருசாக வந்த அப்புறம் பார்ப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு பீக்கங்காய் நேற்று ஒன்று பூத்துருச்சு வியூவர்ஸ், தெரியுதான்னு பாருங்கள். அது பக்கத்தில் இன்னொன்று வருது, அது ஒன்று 2 நாளில் பூத்துரும். நேற்று ஒன்று பூத்துருச்சு, இது நம்ம காயாயிரும். நமக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபுல்லும் மிளகா ஃபுல்லும் பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழையபடி. கத்திரிக்காயும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற தக்காளியெல்லாம் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே வர்றாங்க. இந்த பாருங்க, இது நாட்டு தக்காளி தான். இங்கேயும் பாருங்க, இந்த கத்திரிக்காய் பூக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரம் தான். மயில் மணிக்க செடி இதில் ஒன்று வருது, அங்கே வச்சுருந்தோம்ல, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வருது. இதில் கொஞ்சம் இன்னைக்கு கீரை, வெந்தயக்கீரை தான் விதைய தூவி விட போகிறேன். தக்காளி தூக்கி இந்த க்ரோ பேக்கில் வச்சுட்டேன். அது கூட இந்த 4 மொச்சையில் தான் ஊனி விட்டுருக்கேன். அது முளைச்சதுக்கப்புறம் நாற்று எடுத்த பிறகு கீரை தூவோன்னு பார்க்கேன். எல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். தேங்க்யூ.